லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு. சொந்தமெல்லாம் தோரணமாய் மேளம் கொட்டி வரவேற்க லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு. அழகிய ஊஞ்சலாய் ஆடவே பாசத்தை பாடலாய் பாடவே குதூகலம் வீட்டில் பொங்கியோடவே குட்டி குட்டி கவிதைகள் ஒன்று கூடவே லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு. வள்ளியம்மைக்கு பதிலாக தான் எங்க வீட்டு மருமகளை அழைச்சிட்டு வந்திருக்கேன். எங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் லட்சுமி தான் எங்களுக்கு எல்லாமே. பிடிச்சிருக்கு. உண்மை தானே சொன்னேன். உங்க பொண்டாட்டி பைத்தியம் தானே. இத்தனை வருஷமா அவருக்கு ஏற்பட்ட வலியை விட இன்னைக்கு நீங்க ஏற்படுத்தின வலிதான் மாமா அதிகம். இப்ப நமக்கு இருக்கிற அடுத்த பிரச்சனை லக்ஷ்மி தான். அவகிட்ட பேசி அவளை சரி பண்ணணும். உங்க அப்பா நாட்டாம தானே? பல வருஷம் கழிச்சு தீர்ப்பு சொல்ல வந்திருக்காராமே. வர உன் வீட்டுக்கு வர வந்து நம்ம கதையெல்லாம் சொல்றேன். என்ன தீர்ப்பு சொல்றாருன்னு பாப்போம். உங்க நாட்டாம இன்னும் 2 நாள் பணம் வரலன்னு வை, அப்படியே அரைஞ்சிருவேன். ஞாபகம் நாளைக்கு 2 நாள்ல வந்து சரிக்கா. யாரு? நான் லக்ஷ்மி பேசுறேன். லக்ஷ்மி? எந்த லக்ஷ்மி? நீ இருக்க வேண்டிய வீட்டுல இருக்கிற அதே லக்ஷ்மி தான். நீயா? ஏய், நீ இன்னும் அந்த வீட்டை விட்டு போல. நான் உனக்கு அன்னைக்கே சொன்னேன்ல, மரியாதை இந்த ஊரை விட்டு ஓடி போயிடுன்னு. நான் போக மாட்டேன். போக உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா எனக்கே போன் பண்ணி பேசுவேன். என்ன வேணும் உனக்கு? நான் தான் போக மாட்டேன்னு சொல்றேன்ல. இங்க பாரு, நீங்க வர வச்சதே வெற்றிதான். ஏன்னு தெரியணும்னா அன்னைக்கு நீ வந்து பேசினியே அதே கோயிலுக்கு உடனே வா. உனக்கு அவ்வளவு திமிராயிடுச்சா? வரண்டி, வரேன். இந்த வரேன், வை, வரேன். உங்களுக்கு இருக்கு. வரேன்.
உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா போனை போட்டு என்னைய கூப்பிட்டு பேசணும் பே. என்ன வேணும் உனக்கு? என்ன பேசணும் உனக்கு? சொல்லு. லக்ஷ்மி, அன்னைக்கு நீ பேசும்போது நான் எவ்வளவு அமைதியா இருந்தேன், அதே மாதிரி நான் பேசுறத நீ பொறுமையா கேளு. சீக்கிரம் சொல்லு, எனக்கு நிறைய வேலை இருக்கு. முதல்ல நான் என்னை பத்தி சொல்லிடுறேன். இங்க பாரு, உன்னை பத்தி எல்லாம் என்னால கேட்க முடியாது. எனக்கு அதுக்கான அவசியமும் இல்ல. நான் கிளம்புறேன். லக்ஷ்மி, நீ நினைக்கிற மாதிரி நான் உன்னோட எதிரி இல்ல. என் பேரு நந்தினி, ஊரு சென்னை. நான் ஒருத்தனை சின்சியரா லவ் பண்ணேன். அவனை பத்தி என் சேத்தி சித்தப்பா கிட்ட சொல்லி அவனே கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருந்தேன். ஆனா அவங்க பணத்தாசையால ஒரு நோய் இருக்கிற பையனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்தாங்க. அந்த பையன் என்கிட்ட வந்து எல்லா உண்மையும் சொல்லி நீ கல்யாண மண்டபத்தை விட்டு ஓடி போயிடுன்னு சொன்னான். கெட்டதுலயும் ஒரு நல்லது நடக்குதே, சித்தி சித்தப்பா கிட்ட இருந்து விடுதலை கிடைச்சிருச்சேன்னு சந்தோஷப்பட்டேன். நான் லவ் பண்றவனும் என்னை கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னான். அவனை நம்பி என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு மண்டபத்தை விட்டு வந்த. புது வாழ்க்கை ஆரம்பிக்க போது சந்தோஷமா இருப்போன்னு காத்துட்டு இருந்தேன். ஆனா அவன்கிட்ட யாரோ தப்பான போட்டோல என்ன சம்மதப்படுத்தி அவன் மனசை கழிச்சிட்டாங்க. அவன் என்னையே சந்தேகப்பட்டு என் சந்தோஷத்தையே அழிச்சிட்டான். திரும்பவும் வீட்டுக்கு போக முடியாம நின்னப்போ ஏதோ ஒரு பஸ்ல ஏறின. முட்டாள்தனமா என் வாழ்க்கையை நான் முடிச்சுக்க பார்த்தேன். அப்பதான் அதே இடத்துல நான் வெற்றியை பார்த்தேன். அவரு அவரோட வேதனையை சொன்னாரு. என்ன பொண்டாட்டிய நடிக்க சொல்லி உதவி கேட்டாரு. நானும் ஒத்துக்கிட்டேன். நான் காலடி எடுத்து வச்ச நேரம் முடியாம கடந்த அவங்க அம்மா கொஞ்சம் கொஞ்சமா குணமாகறாங்க தெரியுமா? 12 வருஷமா வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்த அவங்க அப்பா இப்ப சந்தோஷமா நடமாடிட்டு இருக்காரு. லக்ஷ்மி, இப்ப அந்த வீடு ஒரு குதூகலமா இருக்கு. என்ன எல்லாரும் வெற்றியோட மனைவியா நம்புறாங்க. எனக்கு நானே தாலி கட்டிக்கிட்ட விஷயம் இப்ப ஒன்னையும் சேர்த்து நம்ம 3 பேருக்கு தான் தெரியும். இது பாரு லக்ஷ்மி, நீ ஆசைப்பட்ட வெற்றிய உன் கூட நான் சேர்த்து வைப்பேன். இது கண்டிப்பா நடக்கும் லக்ஷ்மி. லக்ஷ்மி, உன் உள் மனசு என்னன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நீ நல்லவ. லக்ஷ்மி, உன்ன என்னமோ நினைச்ச. நீ தியாகிதான். எல்லாரும் பேசினாங்க, லக்ஷ்மி லக்ஷ்மின்னு பெருமையா பேசினாங்க. மருமகனா இப்படிதான் இருக்கணும்னு எல்லாருமே பேசினதை கேட்டேன் நானு. பொறாமையா இருந்துச்சு எனக்கு. சாமி மாதிரி தெரியற. சாமின்னு சொல்லி என்ன உயர்த்திடாத. நானும் உன்ன மாதிரி சாதாரண பொண்ணுதான். இது பாரு லக்ஷ்மி, உன் 3 தங்கச்சிங்களும் எனக்கும் தங்கச்சி மாதிரி தான். அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நான் உனக்கு உதவி பண்றேன். உன்னை எதிரியா நினைச்ச எனக்கு
நீ ஏன் தங்கச்சிங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க உதவி பண்றேன்னு சொல்ற. என்ன கைமாறு செய்ய போறேன்னு எனக்கு தெரியல. லக்ஷ்மி, எனக்காக ஒரு உதவி செய்யறியா? சொல்லு. இந்த விஷயம்லாம் எல்லார்கிட்டயும் சொல்லி புரிய வைக்க கொஞ்ச நாள் ஆகும். அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். அந்த வீட்டோட சந்தோஷம் நம்ம 2 பேரால கெட்டு போயிட வேண்டாம். ப்ளீஸ் லக்ஷ்மி. நான் வரேன். இப்படி ஒரு தியாகமா? இப்படி ஒரு வாழ்க்கையா? வெற்றி குடும்பத்துக்காக தான் வாழ்க்கையவே தியாகம் பண்ணிட்டாளே. அம்மா, ஐயோ நீயா? ஐயோ அம்மா, நான் பாத்துக்கிறேம்மா, நீ கிளம்புமா. ஐயோ நீ முதல்ல கிளம்புமா, அவர் வந்த பெரிய பிரச்சனை ஆயிருமா. நான் பாத்துக்கிறேன், நீ போம்மா. அம்மா, போமான்னு சொல்றேன்ல. நான் போறேம்மா. ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்க. உங்க தேன்மொழியோட கல்யாணத்தை நடத்தணுங்கிற நம்பிக்கையில வந்திருக்கேன். ஒரு 2 நிமிஷம் என்ன பேச விடுங்களேன். ஐயோ சொல்லுமா, என்னன்னு சொல்லுமா, சீக்கிரம் சொல்லுமா. சொல்றேம்மா. அதுக்கு முன்னால அன்னைக்கு நடந்த சம்பவத்துக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னம்மா, மன்னிப்பு கேட்டா எல்லாம் சரியாயிருமா? சரி ஆகாதுதாம்மா. ஆனா அன்னைக்கு நடந்த பிரச்சனைக்கு எங்க பெரியாத்தா மட்டும் காரணம் இல்லையே. அதுக்காக அவர் செஞ்சது சரின்னு நான் நியாயப்படுத்தவும் இங்க வரல. இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு தேடிதாம்மா வந்திருக்கேன். வாழப்போற வீட்டுல தான் பொண்ணு சந்தோஷமா வாழணும். மாமியார், மாமனார், கொழுந்தனார், நாத்தனாருன்னு யாராலையும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு நினைச்சு கல்யாணம் முடிஞ்ச கையோட தான் பெத்த பொண்ண தண்ணி கொடுத்து வைக்கணும்னு ஒவ்வொரு பெத்தவங்களும் நினைப்பாங்க. அதே போலதான் தேன்மொழியோட அப்பாவும் நினைச்சிருக்காரு. அது நான் தப்புன்னு சொல்லல. ஆனா அன்னைக்கு அதை பேசி தீர்த்திருக்கலாமே. சரிம்மா, ஏதோ நடந்தது நடந்து போச்சு. இப்ப என்ன சொல்ல வர? நான் என்ன பண்ணணும்? எங்க அத்தைய தேன்மொழியோட அப்பா பைத்தியம்னு சொன்னதுதான் பெரிய அத்தனோட கோவத்துக்கு காரணமாயிடுச்சு. எங்க அத்தை எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி இருந்தாங்கன்னு உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. உங்களுக்கே நல்லா தெரியும். அவங்க பைத்தியம் இல்லம்மா. இடையில அவங்க வீட்டுல நடந்த சம்பவத்தாலதான் அவங்க அந்த நிலைமைக்கு ஆளானாங்க. அந்த நிலைமையில அவங்கள தினம் தினம் பாக்குற அவங்க குடும்பத்துல உள்ளவங்களோட மனநிலையை புரிஞ்சுக்கணும். கண்ணு தெரியாதவங்க, காது கேட்காதவங்க, கை கால் ஊனமானவங்கள மனசு நோக கூடாதுங்கிறதுக்காக மாற்றுத்திறனாளிகள்னு சொல்றாங்க. பெத்த தாய பைத்தியம்னு சொன்னா அதை யார்தான் சகிச்சுக்க முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கம்மா. அதுவும் பெத்த புள்ள, அவரால எப்படி தாங்கிக்க முடியும்? அதே நிலைமையில உங்க வீட்டுல யாராவது இருந்து வெளியில யாராவது இப்படி மனசு நோகும்படி பேசியிருந்தா உங்களால தாங்கிக்க முடியுமா? அதனாலதான் தன்னோட கோவத்தை பெரியத்தான் வெளிப்படுத்த வேண்டியதாயிடுச்சு. கோவம் தான் அவர் கண்ணை மறைச்சிருச்சு. நடந்த சம்பவத்தை நினைச்சு பெரியத்தா ரொம்ப வருத்தப்படுறாரு. தயவு செஞ்சு இந்த விஷயத்தை பெருசு பண்ணாதீங்க. சொல்ல போனா கோவம் தான் ஒருத்தரோட வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கிடும்.
உங்க பிடிவாதத்தால உங்க பொண்ணோட மனசை புரிஞ்சுக்காம அவங்களோட வாழ்க்கையை வீணாக்கிடாதீங்க. இங்க பாருமா, நீ என்னதான் சொன்னாலும் இதெல்லாம் சரியா வரும்னு எனக்கு தோணலம்மா. பொண்ணு பார்க்க வந்தப்பவே நடக்கக்கூடாதுன்னு நடந்துருச்சு. இனிமே கல்யாணத்துக்கு அப்புறம் என் பொண்ணு அந்த வீட்டுக்கு வாழ வந்தா எங்க சந்தோஷமா இருக்க போறாளோன்னு. அம்மா, நீங்க கவலைப்படாதீங்க. இவங்க எங்க வீட்டுக்கு மருமகளா வந்தா கண்டிப்பா சந்தோஷமா இருப்பாங்க. நீங்க எதையும் நெகட்டிவா யோசிக்காதீங்க, பாசிட்டிவா யோசிங்க. உங்க பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கும். அம்மா, இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன் தெரியுமா? ஏம்மா? நேத்து தேன்மொழியை பார்த்துட்டு போனோமே, அப்போ அந்த லெட்டர்ல அவரை பிடிச்சிருக்கு, சீக்கிரமே என்ன கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போயிட்டா எங்க அப்பா டார்ச்சர்ல இருந்து சீக்கிரமே விடுதலை கிடைக்கும்னு எழுதிருந்தாங்கம்மா. மனசுல உள்ளதை தைரியமா சொல்ல முடியாம அப்படி எழுதியிருக்காங்க. தயவு செஞ்சு இது தப்பா எடுத்துக்காதீங்க. ஐயோ அப்பா, லக்ஷ்மி, லக்ஷ்மி, ஏமா? வணக்கங்க. உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா? வேண்டாம்மா, நீ பேசுனதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். வேண்டாம்மா, நீ பேசுனதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். இல்ல, உங்க பொண்ணு மனசுல இருக்கிறது தைரியமா சொல்ல முடியாம லெட்டரா எழுதி கொடுத்துட்டாங்க. தப்பா எடுத்துக்காதீங்க. தயவு செஞ்சு இப்போது உங்க பொண்ணோட மனசு புரிஞ்சுக்கோங்க. உலகத்துல ஒரு முறை பிறந்துட்டோம்னா எப்போ இதை விட்டு போக போறோம்னு யாருக்குமே தெரியாது. மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை வீடு தேடி வந்திருக்கு. வீண் பிடிவாதம் பிடிக்காம மனசு ஒத்து போன இவங்க 2 பேரையும் சேர்த்து வைங்க. எங்க வீட்டுக்கு தேன்மொழி வந்தா அவங்க சந்தோஷமா இருப்பாங்க, அதுக்கு நான் கேரண்டி. இல்ல, நான் நினைச்சபடிதான் என் பொண்ணு வாழணும், அவளுக்கு பிடிக்காத வேற மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணிக்க சொன்னா அப்பா அம்மா பேச்ச தட்டக்கூடாதுன்னு அவங்களும் நீங்க சொன்ன மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் புருஷனோட சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிச்சு அவங்களும் ஏமாத்திப்பாங்க. நீங்களும் நம்ம பொண்ணு சந்தோஷமா இருக்குன்னு நினைச்சு ஏமாந்து போவீங்க. வாழ்க்கையில மாற்றம் இருந்தா அது இனிக்கும், அதுவே ஏமாற்றமா இருந்தா அதை யாராலையும் தாங்கிக்க முடியாது. நான் சொல்ல வந்ததை சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உங்க பொண்ணு வாழ்க்கை உங்க கையில தான் இருக்கு. நான் வரேன். என்ன தம்பி, கல்யாணம் தான் முடிஞ்சு போச்சு, விருந்துக்கு வந்துட்டு போலாம்ல? வேலை கொஞ்சம் அதிகமா இருக்குண்ணே. கல்யாணமான புதுசுல வேலை அதிகமா தான் இருக்கும். கறிஞ்சோறும் சாப்பிட்டா உடம்பு தெம்பாய்க்கும்ல. அம்மா வேற உங்களை பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஊரே மெச்சுற மருமகளை கொண்டு வந்திருக்கியாம்லப்பா. வீட்டுக்கு தான் ஒரு நாள் கூட்டிட்டு வாயேன். கண்டிப்பா அடுத்த வாரம் வரேண்ணே. கண்டிப்பா வரணும் வெற்றி. அடுத்த வாரம் வெடக்கோழி அடிச்சு வச்சு காத்துக்கிட்டு இருப்போம். கண்டிப்பாண்ணே. அப்ப நான் வரேன் வெற்றி. கட்டாயம் வரேன். பார்த்து ரொம்ப போப்பா. சந்தோஷண்ணே, வரேன்.
ஏய்